வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BX 4005 பேப்பர் அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல மெயின் கான்செப்டா ப்ரீவியஸ் இயர் யுனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இப்ப பார்த்துட்டு தான் இருந்தோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா பாருங்க. எல்லா ப்ராப்ளமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேபி கம்மிங் எக்ஸாமில் இதே ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை இந்த மாடலில் கேட்கலாம். கேட்டாங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ப்ராப்ளம். ஸ்டேட் த ஸ்ட்ராங் இண்டக்ஷன், த செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ப்ரூவ் தட் எ பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 இஸ் எய்தர் prime number or it can be written as product of prime numbers. இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. Strong induction, the second principle of mathematical induction la a positive integer greater than 1, positive integer greater than 1 na நீங்க choose பண்ணிக்கோங்க. is either prime ஆ இருக்கணும், இல்லனா it can be product of prime number எழுதணும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இப்போ பார்க்கலாமா? ப்ரூஃப். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரூஃப் தான். ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் கேட்டாலே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 4 ஸ்டெப்பில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்கும். ஸோ எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். லெட் P of n equivalent to n, என்னோட வேல்யூ மோர் தேன் 1, அப்போ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 2, அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக எழுத தெரியணும். அவங்க கொடுத்தது கிரேட்டர் தேன் 1, அப்போ 1 விட அதிகமாகிறப்ப பாசிட்டிவில் நம்ம 2ல தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா இஸ் எய்தர் ப்ரைம் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைமாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறேன். ஸ்டெப் 1 என்னது? பேசிஸ் ஸ்டெப் P of n equivalent to n எடுத்துக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வேல்யூவே 2 தான், அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைமாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்காதான் செக் பண்ணணும். அப்போ கண்டிஷன் 1 வெரிஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ P of 2க்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் இண்டக்டிவ் ஸ்டெப், இது பேசிக் ஸ்டெப்பு. ஸோ ஸ்டெப்ஸ் நேம்லாம் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ டெப்த்தாக ஃபாலோ பண்ணுறோங்கிறது நம்ம எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் 1 பேசிக் ஸ்டெப், ஸ்டெப் 2 இண்டக்டிவ் ஸ்டெப், இதெல்லாம் எழுதுறது நல்லாயிருக்கும். ஃபார் n equivalent to k, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து அசம்ஷனில் தான் எழுதுவோம். P of k equivalent to k. ஸோ என்னோட வேலைக்கு பதில் கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கேயும் கேன்னு வரப்போகுது. ஸோ P of k equivalent to k. The statement is true for 2 greater than or equal to n greater than or equal to k எழுதிக்கலாம். அடுத்து ஸ்டெப் 3 இண்டக்ஷன் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 3ல தான் நம்ம ப்ரூஃப் கொடுப்போம். ஃபார் n equivalent to k plus 1, ஒருவேளை k plus 1 இருந்ததுன்னா the integer k plus 1 is prime, the statement is true. ஒருவேளை ப்ரைமா இல்லாமல் இருந்தால் k plus 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரூ. அப்போ k plus 1 ப்ரைமா இல்லைன்னா must be product of prime நம்பராக தான் இருக்கணும். அது எப்படின்னு செக் பண்ணலாம். then k plus 1 can be written as pq. ஸோ இப்படி தான் நம்ம எழுதிக்கலாம். நாட் ப்ரைம், ப்ரைமாக இல்லைனாலே கண்டிப்பாக pqன்னு நம்ம ரெண்டு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிறதா எழுதிக்கலாம். இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா 2 less than or equal to p less than or equal to k, 2 to kல தான் இருக்கணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ க்யூங்கிறது கேக்குள்ளே இருக்கணும். இப்படி கண்டிஷன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் வருது. பட் இது கரெக்டாக இருக்குமா பாருங்கள். இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு ஆர் அசம்ஷன் ஹைபோதீசிஸ்க்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா P is prime or product of prime. Pங்கிறதே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கணும், இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்கணும். Qங்கிறதும் ப்ரைம் ஆர் ப்ராடக்ட் நம்பர். பட் நம்ம அசம்ஷனில் எடுத்தது k plus 1 is not prime. அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. therefore PQ is a product of prime. இது ப்ரைமாக இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக தான் இருக்க முடியும். இதுதானே நம்மளுடைய ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுறோம். therefore P of k plus 1 is true. இங்கே நம்ம எழுதிட்டோம் 2 to kல இருந்ததுனாலே கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பருக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்டர்வல்குள்ளே இருக்கிறப்ப இது ப்ரைம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, பட் நமக்கு கண்டிஷன் ப்ரைம் தான் வருது. k plus 1 இஸ் நாட் ப்ரைம்னு எழுதியிருக்கோம். பட் அண்டர் திஸ் கண்டிஷனில் ஸ்டெப் 2லேயே நம்ம இட் இஸ் ப்ரைம்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டு கண்டிஷனும் மிஸ் மேட்ச் ஆகிறதுனால இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குன்னு கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். கன்க்ளூஷனில் நம்ம என்ன ஸ்டெப் ப்ரூஃப் கொடுத்துருக்கோமோ அதை எழுதிக்கலாம். ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் 1 இஸ் எய்தர் ஏ ப்ரைம் நம்பர் ஆர் இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். ஒன்று ப்ரைமாக இருக்கும், இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். இந்த லைனில் ரொம்ப கஷ்டமே கிடையாது. k plus 1 இருந்தால் சாட்டிஸ்ஃபைட். k plus 1 இட்ஸ் இஸ் நாட் ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா
நம்ம இந்த பேட்டர்னில் பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுறது இந்த கண்டிஷனில் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைம்னு வருது. பட் நம்ம ப்ரைம் தான் அசம்ஷனில் எடுக்கவே இல்லை. அப்போ கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுது. therefore it is a product of prime. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தால் கொஷினை 2 times ரீட் பண்ணுங்கள். நமக்கு என்னென்ன தெரியும் இண்டக்ஷன் ரெலவெண்ட்டான்னு பார்த்து எழுதுனீங்கனாலே போதும். ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 என்னென்ன ஸ்டெப்பு என்னென்ன நேமு எப்படி எழுதியிருக்கோங்கிறத தெளிவாக ஹைலைட் பண்ணாலே போதும். ஈஸியாக மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.